நீங்க நினைக்கிற அந்த ஹார்ன் வந்து வேற எதுவுமே கிடையாது. அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஜெயிலர் அன்லாக். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை. உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இதெல்லாம் சரியில்லை சுந்தரி. விடு அப்பத்தா. அம்மா, அந்த வயசான பாட்டி இப்படியே தான் பேசுவாங்கம்மா. வாமா, நம்ம அகில் வீட்டுக்கே போயிடலாம். இந்த வயசான பாட்டி இங்கே இருக்கட்டும். தமிழ், அப்படிலாம் சொல்ல கூடாதுடா. நம்ம பாட்டிய நாம தான் பாத்துக்கணும். ஐயா அம்மா, இந்த பாட்டி ரொம்ப சேட்டை பண்றாங்கம்மா. யாரு? நானு. சரி சரி, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. காலையில அகில் வீட்டுக்கு போகணும்ல, சீக்கிரமா போய் தூங்கலாமா? மாலினி அப்பதா 2 பேரும் போய் தூங்குங்க. சரி. வயசான பாட்டி, என்னடி குட்டி கொழுக்கட்ட? சீக்கிரமா போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். குட் நைட். அத கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சொல்லலாம்ல. குட் நைட். அம்மா, பயமா இருக்குமா? மாமா ஓடிடலாம். சரி சரி, வா வா வா, ஓடிடலாம், வா வா. குட்டி கொழுக்கட்ட. குசும்ப பாத்தியா அதுக்கு? பாட்டி, என்ன சமைக்கிறீங்க? பாட்டி உனக்கு கிச்சடி பண்ண போறேன். நீங்க நல்லாவே சமைக்க மாட்டீங்களே. சுந்தரி அம்மா சமைச்சா நல்லா இருக்கும். டேய், இவ்வளவு நல்லா பாட்டு தானே சமைச்சு கொடுத்தாங்க. சும்மா சும்மா சுந்தரி அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன என் பேர் அடிப்படுது? ஐ, அம்மா வந்துட்டாங்க. அம்மா, சீக்கிரம் வந்து எனக்கு டிஃபன் சமைச்சு கொடுங்க. பாட்டி இன்னும் சமைச்சிட்டு இருக்காங்க. ஏய் அகில், அகில். பாத்துடா. அம்மா, ஏய் வாமா, வா தமிழ். பாட்டி, நீங்க என்ன சமைக்கிறீங்க? பாட்டி கிச்சடி சமைக்க போறேன்டா. அகிலனுக்கு நான் பண்ற கிச்சடி பிடிக்கலையா? பாட்டி சூப்பரா செய்வாங்க. பாட்டி, நீங்க செய்யுங்க, நான் சாப்பிடுறேன். தமிழ், பாட்டி நல்லாவே செய்ய மாட்டாங்க. அம்மா தான் நல்லா பண்ணுவாங்க. இல்ல, பாட்டி தான் நல்லா பண்ணுவாங்க. சரி சரி, ஒரு கிச்சடிக்கு எதுக்கு இவ்வளவு போராட்டம்? அம்மா உனக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்டா. ஐ, உனக்கு டிஃபன் லஞ்ச் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, ஸ்நாக்ஸ் கூட எடுத்துட்டு வந்திருக்கோம். வா, நம்ம போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஏமா, நீ எதுக்குமா இவ்வளவு சிரமப்படுற? இதுல என்னம்மா சிரமம் இருக்கு? அதுக்கெல்ல சுந்தரி, நீ அவன் கேக்குறான்னு ஒவ்வொரு தடவையும் பண்ணி கொடுத்தா அவனுக்கு இன்னும் பிடிவாதம் தான் ஜாஸ்தி ஆகும். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க வெற்றி. குழந்தை ஏதோ ஒரு ஏக்கத்துல இப்படி பண்றான், கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான். நான் பாத்துக்கிறேன். அவன் கேக்குறான்னு நீ தினமும் அவனுக்கு இப்படியே பண்ணி கொடுக்க முடியுமாமா? அதெல்லாம் நான் பண்ணிடுவேம்மா. நீங்க சமைக்கலாம் வேண்டாமா, விடுங்க. நான் எல்லாருக்குமே சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதே சாப்பிட்டுக்கலாமா? ஆமா, உஷா எங்கம்மா இருக்கா? அவ மேல் ரூம்ல இருப்பாமா. வெற்றி, வாங்க உஷா கிட்ட பேசிட்டு வந்துடலாம். ம். உஷா, வாங்க வாங்க. என்ன உஷா, இவ்ளோ துணி எல்லாம் போட்டு வச்சிருக்க? இவ்ளோ துணி இருக்கா உன்கிட்ட? ஆமாக்கா, இவ்ளோ துணி எனக்கு தேவையில்லைல்ல. கோவில் பக்கத்துல பார்த்தேன், நிறைய பிச்சைக்காரங்க இருந்தாங்க. பாவம், குளிர் வெயில்னு எதையும் தாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதான் அவங்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலான்னு எடுத்து வச்சிட்டு இருக்கேன்க்கா. இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருக்கியா? இல்லக்கா, இதெல்லாம் என்னது? இத எடுத்து வச்சிருக்கேன்.
என்னாச்சு உஷா உனக்கு? நான் எங்கக்கா போக போறேன்? எனக்கு எதுக்குக்கா இவ்ளோ கிராண்டான Dresses? எல்லாம் வேஸ்ட் தான். இத்தனையும் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அவங்களாவது போட்டு சந்தோஷப்படட்டுமே. இது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நாளா நான் உன்னை சரியா கவனிக்கலையா உஷா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நீங்க என்ன நல்லா தானே கவனிச்சுக்கிறீங்க. நானும் நல்லா தானே இருக்கேன். உஷா, நான் 2-3 தடவை உன்னை தேடி வந்தேன். உன்னை என்னால பார்க்கவே முடியறதில்ல. எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு கொல்லணும் போயிட்டே இருக்க போலயே. நான் இல்லாதப்ப நீங்க வந்திருக்கீங்கக்கா, அதான் அப்படி சொல்றீங்க. நீங்க வரப்ப ஒரு கால் பண்ணி சொல்லிருந்தா நான் இருந்திருப்பேன்ல. என்ன 2 பேரும் சின்ன புள்ள மாதிரி உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ சொல்லணும்னு நினைச்சா யாராவது சொல்லிதானே ஆகணும். சொல்லுங்க. இல்லம்மா, சொன்னா நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தான் பயமா இருக்கு. என்ன மாமா, நான் நீங்க தூக்கி வளர்த்த பொண்ணு, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க சொல்லி நான் கேட்காமலையா இருக்க போறேன்? இப்ப நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா முன்னாடி இப்படி இல்லல்ல. எல்லாரும் ஒரே மாதிரி எப்பவுமே இருக்கிறது இல்லையே மாமா. உங்களுக்கு தெரியாததா என்ன? என்ன சுந்தரி அக்கா? அதுவும் சரிதாம்மா.